சரி. ஓம் பத்ரங் கர்ணேபி ஸ்ருணியாம தேவாக பத்ரம் பக்ஷேப அக்ஷபிர் யஜத்ராய ஸ்ரை அங்கை துஷ்டுவாம் சஸ்தனூபிஹி விசேதே தேவஹிதம் யதாயுஹு ஸ்வஸ்தின இந்திரோ விருச்சஸ்ரவாக ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாக ஸ்வஸ்தின தாட்சியோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தின பிரகஸ்பதி ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. என்னோட கண்கள் பார்ப்பது எல்லாமே நல்லதாவே பார்க்கட்டும். என்னுடைய காதுகள் கேட்பது எல்லாமே நல்லவையாகவே கேட்கட்டும். இந்த ஆயுள் பிராரப்தம் முடிகிற வரைக்கும், இறைவன் கொடுத்த இந்த ஆயுள் முடிகிற வரைக்கும் எந்தவித துன்பமும் இல்லாம, இந்த உடல் நல குறைபாடு இல்லாம, உடல் உறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியமாக இயங்கி, மனம் புத்தியெல்லாம் ஆரோக்கியமாக இயங்கி, என் வாழ்நாள் முடியும் வரை இந்த சாஸ்திரத்துக்காகவே நான் செலவழிப்பேன். இந்த தேவர்களை துதித்து பாடுறதுக்காகவே நான் செலவழிப்பேன். அதுக்காக இந்திர பகவான் எனக்கு அருளட்டும். அதே மாதிரி இந்த சூரிய பகவான் இந்த உலகத்தையே பிரகாசிச்சிட்டு இருக்காரு, அவர் என் புத்தியை பிரகாசிக்கட்டும். எப்படி கருட பகவான் இந்த வானத்துல பறக்கும்போது எந்தவித தடையும் இல்லாம அவர் செல்கிறாரோ, அதே மாதிரி நானும் என்னுடைய வாழ்க்கையில எந்த தடைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையுமே நீக்கி இந்த சாஸ்திரத்துக்காகவே நான் செலவிடுவேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. அதே மாதிரி என்னுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி என்னுடைய குரு எனக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு நம்ம டெய்லி நினைச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பகவத்கீதையில அத்தியாயம் 18ல 26வது ஸ்லோகம் பத்தி நம்ம பார்க்க போறோம். முக்த சங்கோ அனகம் வாதி திருதி உற்சாக சமன்விதக சித்த அசித்தையோர் நிர்விகார கர்த்தா சாத்விக உச்சதே. பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தால நம்ம முக்குணங்கள் பார்த்தோம்ல, சாத்விகம், ரஜோகுணம், தமோ குணம். அதே மாதிரி செய்பவனாகிய கர்த்தாவிலையும் 3 விதமாக இருக்கிறான். அதுல சாத்வீக கர்த்தா எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொல்லி பகவான் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இருக்கோமாங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முக்த சங்கோ. முக்தனா தெரியும், ஜீவன் முக்த நம்ம படிச்சிருக்கிறோம்ல. முக்தனா எப்படிப்பட்டவனா இருப்பான்? விடுபட்டவனா இருப்பான். அது பேர் தான் முக்த. அவன் எதிலிருந்து விடுபட்டவனா இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கோ. சங்கம்னா என்ன அர்த்தம்னா இணைகிறது, பற்றுறது. ஸோ சங்கத்துல இணைகிறது, பற்றுறது, அதுல இருந்து விடுபட்டவனாக இருக்கிறான். அப்போ இது ரெண்டையும் சேர்த்தா நம்ம எப்படி படிக்கணும்? பற்றற்றவனா இருக்கிறான். முக்த சங்கம் அப்படின்னா பற்றிலிருந்து விடுபட்டவனாக, பற்று அற்றவனாக இருக்கிறான். பற்று எப்போ நமக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, பலன் கருதி ஒரு வகையில நமக்கு ஏற்படலாம். உறவுகள்லையோ இல்ல பொருட்கள் எதுலையோ அது நமக்கு பலன் தருது, அதனால நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னா அந்த பொருள் மீதோ இல்ல உறவுகள் மீதோ நமக்கு பற்று இருக்கலாம். ஸோ அந்த பற்று அற்றவனாக இருக்கிறான். இன்னொரு பற்று எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, இந்த வேலையை நான் மட்டும்தான் செய்வேன், என்னால மட்டும்தான் செய்யப்பட முடியும், நான் தான் அழகா செய்வேன்னு சொல்லிட்டு தன் மீதும் பற்று உடையவனாகவும் இருக்கலாம். எப்படினாலும் நம்ம பற்றை எடுத்துக்கலாம். அந்த பற்றை விட்டவனாக, பற்றற்றவனுக்கு பேர் தான் முக்த சங்கோ. முக்தனா விடுபடுறது, சங்கம்னா பற்றுறது, பற்றிலிருந்து விடுபட்டவனா இருக்கிறான். சாத்வீக கர்த்தா எப்படி, ஃபர்ஸ்ட் குணம் எப்படி இருக்குது? எதிலும் விடுபட்டவனாக இருக்கிறான். ரெண்டாவது அனகம்வாதி. அகம்னா என்ன அர்த்தம்? நான் சொல்வோம், உள்ளதான் நான் சொல்வோம், நான் செய்தேன், நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை அழகா பண்ணேன். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நல்லபடியா வந்துச்சுன்னா இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி, வீட்லயும் என்னால மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும், அலுவலகத்திலையும் சரி எங்கேயும் என்னால, அந்த நான் 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 சொல்றவன் அகம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அனகம்வாதி. வாதி நம்ம பேசுறோம்ல, அனகம்வாதி அப்படின்னா நான் செய்யவில்லை, எதுவுமே நான் செய்யல. அதை எப்படி நமக்கு ஒத்துக்க முடியும்? இப்ப நம்ம பேசுறோம், வைக்கிறோம், நான் செய்தேன்னு தானே நம்ம சொல்ல முடியும், நான் எழுதினேன்னு தான் சொல்ல முடியும். எழுதுறது நினைக்கிறது சரி, அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது யாரு? பகவான் தான். இப்ப நம்ம எழுதுறோம்னா இன்னைக்கு என்னோட உடல் ஆரோக்கியமா இருந்ததுனாலதான் இங்க வர முடிஞ்சுது, அந்த புத்தியில இது நமக்கு புரிஞ்சதுனாலதான் சொல்ல முடிஞ்சுது. இதே மாதிரி இந்த காற்று சூழ்நிலை, உங்களுக்கும் உடல் ஆரோக்கியமா இருந்திருக்கு,
காற்றும் நல்லா இருக்குது, நான் பேசுறது உங்ககிட்ட வந்து அடையுது. இதுல எங்கேயாவது நான் சொல்லி ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? வீட்லயும் நமக்கு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் தெளிவா இருந்து நம்ம இங்க வந்து கேட்கிறோம். அதுல நானுங்கிற அகங்காரம் ஒண்ணுமே இல்லை. அப்படியே தனிப்பட்ட முறையில நான் செஞ்சாலும் அங்க அதி தெய்வங்கள் இருக்கு, கரணங்கள் இருக்குது, எத்தனையோ வகைகள் இருக்கு. அதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ சாத்வீக குணம் உடையவன் என்ன நினைப்பானா, இருக்கிறது பகவான் மட்டும்தான், பகவான் தான் எனக்குள்ளேயும் இயங்குறாங்க, எதிர்த்தாப்புல உள்ளது இருக்கிறது பூராவுமே இறைவன் தான்ங்கிறப்போ அவனுக்கு என்ன பற்று இருக்காதுன்னா, நான் செய்தேன், நான் பலனை அனுபவிச்சேன், அந்த நானுங்கிற அகங்காரம் இருக்காது. அதுதான் அனகம்வாதி. அகம்னா நான் செய்தேன் சொல்றது. அனகம் அப்படின்னா நான் செய்யவில்லை, எதுவுமே நான் செய்யல. அப்ப சாத்விக குணத்துல 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னது, எல்லாத்துலயும் விடுபட்டவனா அவன் இருக்கிறான். 2வது அனகம்வாதி, நான் செய்தேன் சொல்லாம இருக்கிறான். அதெல்லாம் இப்போ ஒரு வேலை முடிஞ்சிட்டு போகுதுன்னா நான் பண்ணேன்னே சொல்லாம அழகா நீட்டா செட் பண்ணி வச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு பலன்லையும் எதிர்பார்க்கறது இல்லை, மற்றவங்க பாராட்டணும்னு அவனும் எதிர்பார்க்கறது இல்லை. இப்போ நம்ம குருஜிக்கு நம்ம சேவை செய்யறோம் அப்படின்னா குருஜி நம்மளை பார்த்து பாராட்டணும், நம்மளை பெருமையா பேசணும்னு நினைக்கிற மாட்டோம். நம்மளுடைய கடமை அவங்களுக்கு என்ன உண்டோ நம்ம செஞ்சுட்டு போயிடும். அதுல நான்கிற கருத்து இல்லை, அதுல கிடைக்கக்கூடிய பலன்லையும் நமக்கு பற்று இல்லை. சோ பற்று விட்டவனா இருக்கிறோம். இன்னொன்னு நான் செய்தேங்கிற கர்த்தா இல்லாம அனகம், நான் இல்லை, சோ அனகம்வாதியா இருக்கிறான். 2வது திருதி உற்சாக. திருதி அப்படின்னா திடமா இருக்கிறது, நிச்சயமா உறுதியாக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல உறுதியா இருப்பான். ஏன்னா அவனுக்கு பலன் தேவையில்லை, நான் செய்தேன்னு அவன் சொல்ல போறது இல்லை. அப்ப அவனோட காரியம் எப்படி இருக்கும், ஜொலிப்பா, அழகா, அமைதியா, ஆனந்தமா, அற்புதமா நமக்கு இருக்கும். அதுதான் திருதி, உறுதியாகவும் இருக்கும். இப்போ நம்ம முக்தி தான் வேணும், மோட்சம் தான் வேணும்னு சொல்லி குருவை நம்ம அடைஞ்சிட்டோம். எவ்வளவோ தூரம் நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். இதை விட்டு நம்ம இடையில போகணுமா? இல்ல. இதை தானே நம்ம உறுதியா பற்றி இருக்கோம். கடைசியில கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், இதுல உறுதியா இருக்கணும். இதை விட்டு மாலுக்கு போறதோ இல்ல போன் நோன்றதோ மத்த எந்த ஒரு போக பொருளுக்கும் இன்பத்துக்கும் போகாம நம்ம இங்க சாஸ்திரம் கத்துக்கணும்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம்ல, அந்த உறுதி படைத்தவனா இருப்பான். அப்ப 3 குணம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? பற்றற்றவனா இருப்பான், அனகம்வாதி, நான் செய்தேன் அவன் சொல்லவே மாட்டான், எடுத்த காரியத்துல எப்படி இருப்பான், உறுதியா, ஆரம்பத்துல ஆரம்பிச்சது முடிகிற வரைக்கும் உறுதியா அதுல இருந்து செஞ்சிருவான். உற்சாக, உற்சாகனா உற்சாகமா, எந்த ஒரு முணுமுணுப்பும் இல்லாம இவங்க செய்ய சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு எரிச்சலோ ஒரு முணுமுணுப்போ அந்த மாதிரி இல்லாம எடுத்த காரியத்துல முழு மனதோட நல்ல சந்தோஷமா ஆனந்தமா செயல் செய்வான். சரி, நேரம் ஆக ஆக ஆனந்தம் குறையும், இல்ல ஒரு மாதிரி சலனசலப்பு வருமான்னு கேட்டா அதுவும் அவனுக்கு வராது. கடைசி முடிகிற வரைக்குமே அவன் எப்படிதான் இருப்பான், உற்சாகமா தான் இருப்பான். ஏற்கனவே என்ன பார்த்தோம், எல்லாத்துலயும் விடுபட்டவனா இருப்பான். அவன் எதையுமே சொல்ல மாட்டான். அப்ப கண்டிப்பா அவன் எதுல இருப்பான், உறுதியா தானே இருப்பான். ஏன்னா அவனுக்கு பலனும் தேவையில்லை, நானும் செய்யல. சோ செய்யக்கூடிய காரியத்துல உறுதியா இருப்பான். எப்பவுமே எப்படிதான் இருப்பான், உற்சாகம் தான். காலையில இருந்தாலும் சரி, நைட்டு எழுந்து நீ குருக்கு சேவை செய்யணும்னா சரி, அப்பவும் எப்படிதான் இருப்பான், உற்சாகமா உறுதியா திடமா இருப்பான். அடுத்தது சமன்விதக, இதனுடன் கூடியவனாக, உற்சாகத்துடன் கூடியவனாக, உறுதியான தன்மையுடன் கூடியவனாக அவன் இருப்பான். 4 வந்துருச்சு. அடுத்தது சித்த அசித்தையோர். சித்தம் அப்படின்னா வெற்றி, அதாவது அடையிறது. சித்தினா அடையிறதுன்னு சொல்லுவோம்ல, வெற்றி அடையிறது. அப்போ அசித்தி முன்னாடி போட்டோம்னா தோல்வி, அது நமக்கு நிறைவேறாம இருக்கு. ஒரு காரியத்துக்கு போகிறோம், இப்ப உதாரணத்துக்கு ஆதார் கார்டு எடுக்க தான் போறோம்னு வச்சுக்கோங்க. காலையில 6 மணிக்கே டோக்கன் போட்டு போயிடுறோம். அவர் லேட்டா சிஸ்டம் ஒர்க் ஆகல, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு மனநிலைமை? ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும்ல, தோல்வியாவும் நமக்கு ஆயிடுச்சு. அப்பவும் அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், சாந்தமா அமைதியா இருக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது மற்ற விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். யாருக்கு வெற்றி தோல்வி கிடைக்கும்? எதிர்பார்க்கிறவனுக்கு. நம்ம தான் முதல்ல என்ன செஞ்சுட்டோம், பற்றே கிடையாது, நான் செஞ்சேனே சொல்லல. அப்போ அவனுக்கு என்ன கிடையாது, வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. அப்போ அது எனக்கு கிடைக்குதே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஈஸ்வர பிரசாதமா எடுத்துப்பான். எனக்கு அது நடக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி இல்லை, தோல்வி இல்லை. அப்போ நாளைக்கு நான் திருப்பி வருவேன் அப்படின்னா அந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது,
ஈஸ்வர பிரசாதமா எடுத்துக்கிறோம். அதுல எதுவுமே நமக்கு இல்லை. அடுத்தது நிர்விகாரம் அப்படின்னா, விகாரம்னா என்னது? நமக்கு மாறுபாடு அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நிர்விகாரம்னா மாறுபாடு அடையாதது. அப்போ வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, அவனுடைய மனசுல எந்த ஒரு குழப்பமோ சலனமும் இல்லாம அதே அமைதியும் அதே ஆனந்தமாவும் எந்தவித மாறுபாடும் இல்லாம இருப்பான். அதுதான் நிர்விகாரக. எது மாறுபாடே இல்லாம எல்லாத்தையும் சம புத்தியா பாக்குறான். அப்படிப்பட்ட கர்த்தாக்கு பேர் என்னது? சாத்விகம் உச்சியதே. அப்படிப்பட்டவனை நம்ம என்னன்னு சொல்றோம்? சாத்விக குணம் உடையவன் சொல்லி சொல்றோம். அப்ப சாத்விகம் குணம்லாம் என்னெல்லாம் பார்த்தோம்? முக்த சங்ககனா பற்ற விடுபட்டவன், முக்தனா விடுபட்டுறது, பற்றிலிருந்து விடுபட்டவன். அனகம்வாதி, அகம்னா நானு, அனகம்வாதினா நான் செய்யவே இல்லை, நான் செய்யல, எல்லாமே பகவானுடையதுன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டான். திருதி, திடம்னு சொல்லுவோம்ல, திருதினா எப்படி? உறுதியா இருக்குது. உற்சாகம்னா தமிழ்ல உற்சாகம் சொல்லுவோம்ல, சந்தோஷமா ஆனந்தமா பூரணமா இருக்கிற உற்சாகம். சமன்விதக, அதனோடு கூடியவனாக இவன் இருக்கிறான். இன்னொன்னு, அவனுக்கு வெற்றி வந்தாலும் சித்தம், சித்தி ஆகுதுன்னு சொல்றோம்ல, அடைஞ்சாலும் சரி, அசித்தி அவனுக்கு தோல்வி ஏற்பட்டாலும் சரி, அவன் அதுல என்ன செய்யப்பட்டான்? எந்தவித மாறுபாடும் இருக்காது. அது அவனுக்கு நடக்கதான் செய்யும். ஆனா வெற்றியால இந்த சேரை தூக்கி போடுறது, அப்புறம் அந்த பால்லாம் எட்டி உதைப்பாங்களே, ஃபுட்பால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச்ல எல்லாம் அப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்லை. தோல்வி அடைஞ்சாலும் முகத்தை தொங்க போட்டுட்டோ இல்ல அதே கோபத்தை பேட்டை உடைக்கிறதோ அந்த மாதிரியும் இல்லாம எந்த ஒரு விகாரம் எந்த ஒரு மாறுபாட்டையும் அவன் காட்டவே மாட்டான். அப்படிப்பட்ட கர்த்தாக்கு பேரு சாத்விகம் சொல்லி பகவான் சொல்றான். இது நம்ம கிட்ட இருக்கா, நம்ம பார்த்து பண்ணிக்க வேண்டியதான். தேங்க்யூ.